ஃபார் சம்மன் லைக் கருண் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் பாவம் அவர் லாஸ்ட் இயர் தான் வந்திருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ்ன்றதும் பேட்டிங் ஆர்டரும் வந்து அவருக்கு ஒரு ஸ்டேபிளான பேட்டிங் ஆர்டர் கிடைக்கல. இல்ல இல்ல நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். அதாவது வந்து எப்படின்னா, எப்ப வந்து நம்ம நம்ம சரி நம்மளோட நம்மளோட பொசிஷனை டிஸ்கஸ் பண்றாங்களோ, இல்ல நம்மளோட ஒரு ஃபால்ட்டை டிஸ்கஸ் பண்றாங்களோ, அந்த டைம்ல நீ போயிட்டு எனக்கு இது கிடைக்கல, அது சரியா இல்ல, நான் போட்ட ஷூல 2 ஸ்பைக் இல்ல அப்படின்னு நீ சொல்லும் போதே யூஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ரீசன்ஸ். ஸோ அது வந்து இன்ட்ராஸ்பெக்டிவா பார்க்கல. ஆனா இதே கருண் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஐ கெட் இட். நாளைக்கு அவன் ஒரு செலக்டர் ஆவான், இல்ல அவன் ஒரு கோச் ஆவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், ஓகே ஐ கெட் இட், எனக்கு அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் பேட் அபவுட் இட், அந்த டைம்ல எனக்கு தோணிச்சு. பட் இப்போவும் வந்து அது ரைட்னு அவன் சொல்லுவான்னு நான் சொல்ல வரல. ஆனா ஐ சி வை இட் ஹேப்பன்ட். அதை தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஒருத்தர் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு மீட் ஆன் த சேம் பாயிண்ட். ஒரு செலக்டரோ கோச்சோ கால் பண்ணி ஒரு பிளேயர்கிட்ட பேசும்போது நீ இல்லப்பா நான் எடுக்கலன்னு சொன்னோடனே சரி சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி யாரும் வைக்க மாட்டாங்க. அவங்க அப்செட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹி ஹேஸ் ரைட் டு ஹிஸ் ஒப்பீனியன். பட் அட் த சேம் டைம் இதுதான் அந்த டைரக்ஷன். இதுல வந்து எப்படி சொல்றது, யூ டோன்ட் ஹேவ் டு கன்வர்ஜ் ஆன் த சேம் பாயிண்ட். பட் அதுல ஒரு ரீசனிங் இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. ஒரு கன்வர்ஷன் எங்கேயா பண்ணியிருந்தானா ஹி வுட் ஹவ் காட் another சான்ஸ். அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் கிரிக்கெட் இஸ் a very competitive place and இப்படிதான் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ.